எங்க போற? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓடி பிடிச்சு விளையாடுற வயசா எனக்கு? என் கையை விட எங்கேயாவது போய் செத்து தொலை. நான் உன் பொண்ணு மாதிரி இருக்கேன், ஆனா நீ இப்படி நடக்கிற. அங்க உன் பையன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. கையை விடு. ராகேஷ், ராகேஷ் கண்ணு தரங்க. ராகேஷ், என்ன ஆச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க மேடம், இது ஐசியூ. நீங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏதோ சொல்றாரு. ராகேஷ், நீ எதுவும் பேசாத. எனக்கு மனுஷா, எது நடந்திருந்தாலும் அந்த விஷயம் வீட்டை விட்டு மட்டும் வெளியில போயிடக்கூடாது. இல்லைன்னா அப்பாவுக்கு அது ரொம்ப அசிங்கமாயிடும். ஐயோ ராகேஷ், அதெல்லாம் விடுங்க, பரவாயில்ல. நீங்க முதல்ல குணமாகி வாங்க. போதும், எனக்கு அது போதும் ராகேஷ். சத்தியம் பண்ணி கொடு. இது எதுவா இருந்தாலும் சரி, இது வீட்டை விட்டு மட்டும் வெளியில போக கூடாது. அப்பா, சொல்லுப்பா. இவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எது நடந்திருந்தாலும் அப்படிதான். இது மறுபடியும் நடக்க கூடாது. ராகேஷ், பரவாயில்ல விடுங்க. எனக்கு நீங்க தான் முக்கியம் ராகேஷ். நீங்க முதல்ல நல்லா ஆகுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். டாக்டர், டாக்டர், இவருக்கு ஏதோ ஆகுது. டாக்டர், ராகேஷ், ராகேஷ், டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க. ராகேஷ், I'm sorry. He is no more. இல்ல ராகேஷ், என்கிட்ட இருந்து நீங்க போக முடியாது. ராகேஷ் ப்ளீஸ், ராகேஷ் கண்ணை திறந்து பாருங்க. என்கிட்ட பேசுங்க ராகேஷ், ப்ளீஸ் பேசுங்க ப்ளீஸ். மன்சா, நீயா? இவரை நான் தான் இங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். இவர் உனக்கு? இவர்தான் என்னோட புருஷன். ராகேஷ், என்ன நிரந்தரமா தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒரு தடவை மறுபடியும் யோசிச்சுக்க. நான் வெள்ளை சேலைல கட்ட மாட்டேன். இதெல்லாம் என்னால ஏத்துக்கவும் முடியாது. ஒருவேளை ராகேஷ் மட்டும் என்கிட்ட சத்தியம் வாங்காம இருந்திருந்தா இந்நேரம் நீங்க ஜெயில இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ராகேஷ் இந்த வீட்டை ஏன் பேர்ல எழுதியிருக்காரு. நீங்க இங்க இருக்கணும்னா ஒழுங்கா நடந்துக்கோங்க. போங்க, போய் பாருங்க யார் வெளியில வந்திருக்காங்கன்னு. வணக்கம் சார். வணக்கம், வாப்பா. ராகேஷ் ஹாஸ்பிட்டலுக்கு நீ தானே கூட்டிட்டு போன? ஆமா சார். என்ன விஷயம்? எங்க வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி கிடைச்சது? அது வந்து சார், நானும் மான்சாவும் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. அப்புறம் பல வருஷமா நாங்க 2 பேரும் சந்திக்காமலே இருந்தோம். இந்த துக்க விஷயத்துல நாங்க 2 பேரும் சந்திக்க வேண்டியதா போச்சு. அதான் நான் அவளை பார்த்துட்டு போலான்னு இங்க வந்தேன். சரி, உள்ளவா. சரி. மன்சா, நீ நல்லாதானே இருக்க? ஒரு பொண்ணோட புருஷன் இந்த உலகத்துல இல்லாதப்போ அவளால எப்படி நல்லா இருக்க முடியும்? அவ வெள்ளை சேலை கட்டினாலும் கட்டலனாலும் அவளுக்கு எல்லா இடத்துலயும் வெள்ளை நிறம் தான் கண்ணுக்கு தெரியும். மன்சா, அது நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேச முடியுமா?
வா. எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு பங்கஜ். இந்நேரம் உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிட்டு இருக்குமே. இல்ல, யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியல. நாம இப்ப சந்திச்சிருக்கிறத வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாரு. ஐம் சாரி மன்சா. வாழ்க்கை இழுத்த இழுப்புல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாம போச்சு. ஆனா அதனுடைய குற்ற உணர்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஆனா எனக்கு உள்ள பிரச்சனைகள் என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான் காதல் ஏற்படும். அது உன் கூட எனக்கு ஏற்பட்டுச்சு. ஆனா நீ என்ன அப்போ விட்டுட்டு போயிட்ட. ஆனா அதுக்கப்புறம் என் கல்யாணம் ராகேஷ் கூட நடந்துச்சு. ராகேஷ் ரொம்ப ரொம்ப நல்லவரு. என்ன ரொம்ப நேசிச்சாரு அவரு. அவரும் என்ன இப்ப விட்டுட்டு போயிட்டாரு. மன்சா, நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னோட தலையெழுத்த பாரு. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் எனக்கு முழுமையாவே கிடைக்கல. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு தலையெழுத்துன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மன்சா, எல்லாமே சரியாயிடும். எல்லாமே சரியாயிடும் மன்சா. கம் ஹியர். கம். கமிட்டி எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்கு. எல்லாருக்கும் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் போட்டு. ராகேஷோட ஒய்ஃபுக்கு இந்த 50 lakhs கிடைச்சதுன்னா அவங்க லைஃபுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் நாமினி அவரோட அப்பா, அவரோட ஃபாதருக்கு தான் பணம் கிடைக்கும். அதுவும் 1 மாதத்துக்கு அப்புறம் தான். கொஞ்சம் இரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்கிட்ட பேச வேண்டிய என்ன இருக்கு? இங்க பாரு, நான் தெரியாம ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக நான் இப்ப ரொம்பவே வருத்தப்படுறேன். ஆனா அதுக்காக நீ எந்த தப்பும் பண்ணிடாத. நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போற மாதிரி. நீ இந்த வீட்டோட மருமக. அந்த பையன் பங்கஜ், அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். அதுக்கு மேல எதுவும் கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி என்கிட்ட அதிகாரம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. ஒருவேளை ராகேஷ் மட்டும் என்கிட்ட சாகும்போது சத்தியம் வாங்கலன்னா இன்னைக்கு நீங்க ஜெயில இருந்திருப்பீங்க. அதனால இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த கேள்வியும் நீங்க கேட்க கூடாது. புரிஞ்சுதா? கொஞ்சம் இரு. இங்க என்ன பண்றீங்க? இப்படி
இப்படி ஒரு கேவலத்தை பண்ணிருக்க கூடாது. என்ன காரியம் பண்ணிட்டேன்? இவ்வளவு மோசமா என் மருமக கிட்டயே இப்படி கேவலமா நான் நடந்துகிட்டேன். இன்னைக்கு என் பையன் இந்த உலகத்திலேயே இல்ல. நான் ஏன் இவ்வளவு கேவலமானவனா மாறிட்டேன்? இவ்வளவு கேவலமா நான் நடந்திருக்க கூடாது. இல்ல இல்ல. வணக்கம் அங்கிள். வணக்கம் தம்பி, உள்ளவா. அங்கிள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க? அங்கிள், கம்பெனியில் ராகேஷ்க்கு 50 lakhs இன்சூரன்ஸ் வந்திருக்கு. ராகேஷ் உங்களை நாமினி எழுதியிருக்கான். அதனால இந்த 50 லட்சம் உங்களுக்கு தான் கிடைக்கும். சரி, ஆனா அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்? அங்கிள், நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். ஜஸ்ட் சைன் போட்டால் போதும். இந்த 50 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இந்தாங்க, இங்கே ஒரு சைன் போடுங்க. வாழ்க்கையை தனியா கழிக்கிறது நல்ல விஷயமே கிடையாது. நான் உனக்கு துணையா இருப்பேன். வாழ்க்கை முழுக்க துணையா இருப்பேன். போதும், இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் நீ போக கூடாதா? என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் ஒரு பிரிவை என்னால தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பா இல்ல. அப்புறம் பங்கஜ், நீ இந்த மாதிரி தினமும் வந்து என்னை பாக்குறத சரியா வராத. நம்ம கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? மாமா, என்ன பண்றீங்க நீங்க? பைத்தியமா உங்களுக்கு? நான் பைத்தியம் இல்ல, நீ தான் பைத்தியம். தெரியாம நான் பண்ண ஒரு தப்புக்காக என் வாழ்க்கையவே நீ அழிச்சிட்ட. என்ன டேய், உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இவ எங்க வீட்டு மருமக, எங்க குடும்பத்தோட முதல்ல கௌரவம். அவன் மேல இருந்து கைய விடுங்க. என்னோட மானத்தை தான் நீங்க வாங்க பாத்தீங்க. அது ஏதோ தெரியாம நடந்துச்சு. அந்த தப்பு நடந்ததுக்காக இன்னொரு தப்பு இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த பாருடா, இன்னொரு தடவை உன்னை இந்த வீட்டுல பார்த்தேன், 2 பேரையும் கழுத்தை பிடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவேன். எங்க 2 பேரையுமே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவீங்களா? அதுவும் ஏன் வீட்டுல இருந்து? என்ன வெளியில அனுப்பிடுவீங்களா? இந்த வீடு என் பேர்ல இருக்கு. அதனால நான் எப்போ நினைச்சாலும் உங்களை இந்த வீட்டுல இருந்து ஈஸியா வெளியில அனுப்ப முடியும். அப்புறம் நான் நினைச்சேனா உங்களை ஜெயில கம்பி என்ன வைக்க முடியும். சரியா? இங்க பாருங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அங்கிள் அங்கிள், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. தப்பு தாண்டா, எல்லாமே தப்பு தான். நான் இப்பவே கிளம்புறேன். நாம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். வரேன். ஒரு நிமிஷம் மாமா, உங்களுக்கு நானும் பங்கஜோ கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? இல்லம்மா, எனக்கு நீயும் பங்கஜம் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த வருத்தமும் இல்லை. ஆனா நான் பண்ண ஒரு தப்புக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துடாத. நான் ஏற்கனவே என் பையனை இழந்துட்டு நிக்கிறேன். ராகேஷ் இறந்து 6 மாசம் கூட ஆகல. ஆனா நீ இந்த ஊரை பத்தி கவலைப்படாம உன் காதலனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசி காரி துப்புவாங்க நம்ம முகத்திலேயே. இத பாருமா,
ஒரு வருஷத்துக்கு நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எந்த எதிர்ப்பும் சொல்ல மாட்டேன், சரியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக பண்ணு. ஓகே மாமா, நீங்க சொல்றதால நான் பங்கஜ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இனிமே பங்கஜும் இந்த வீட்டுக்கு வர மாட்டான். அதுக்கு நீங்க ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்க வேண்டியிருக்கும். சொல்லுமா, நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் ஒத்துக்கிறேன். உங்க அக்கவுண்ட்டுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்திருக்கு இல்லையா, அத நீங்க ஏன் அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் பங்குச்சு இந்த வீட்டு பக்கமே வர மாட்டான். அவனை நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். சரி, நான் கொடுக்கிறேன்.